எனக்கு செவி கொடுப்பார், அவர் என் ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புங்க. அவர் என் ஜெபத்தை கேட்பார். இந்த கால வேளையில இந்த தேவ சமூகத்துல தேவனுடைய சந்நிதியில நீங்க வந்திருக்கிறது ஏதோ சும்மா நேரத்தை கழிக்க வரவில்லை. ஒருவருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஜெப விண்ணப்பம் உண்டு. ஆமென். எல்லாரும் அந்த வேண்டுதல்களோட நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த வேண்டுதல்கள் கேட்கப்படுகிற நேரம் இது. அந்த வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்க விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. காகங்களை பாருங்க, இங்க இருக்கிற குருவிகளை பாருங்க, அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் என்ன வேணும்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அவரிடத்துல எல்லாரும் நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்த ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். நீங்க எல்லாம் அந்த டிவியில் பார்த்துருக்கலாம், நியூஸ் பார்த்துருக்கலாம். என்ன சொன்னாங்க? அந்த விண்வெளி ஆராய்ச்சியிலேருந்து வந்த பிறகு, விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கும் போதே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்கள் இந்த விண்வெளியில் போன அனுபவத்தை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இது எல்லாம் என்னுடைய நம்பிக்கை, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் அங்கிருந்து சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து, நீங்க உலகத்துல குரங்கு மனுஷன் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க, ஆனா நான் இங்க மேல இருந்து பார்த்து சொல்றேன், மெய்யான ஒரு தேவன் உண்டு, இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவன் உண்டு. அந்த இயேசுவை நான் சாட்சியாக இந்த மேல 400 கிலோமீட்டர் மத்தியில இருக்கிற நான் சொல்லுகிறேன், அவரை நம்புங்க. ஆமென். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியால் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியால் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும், ஓ ஜீசஸ். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல.
வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே ஏல் ஜீசஸ் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே ஏல் ஜீசஸ் எங்களை கைவிடாத தெய்வமே. ஷபலகரா ரேமலபர சிரபரா அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமல் நடத்தினீரே. ஷபலகரா ரேமலபர துடபர கபா. ஆமென். இந்த சென்னை பட்டணத்துக்கு நான் கடந்து வரும் பொழுது என்னிடத்துல ஒரு பைசா கூட இல்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நினைத்து பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு பரிவாரங்களை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறார், அநேக இடங்களுக்கு நீங்க அதிபதியா இருக்கிறீர்கள். ஷபலகரா அதிடா. கொரோனா நேரத்துல அந்த டோல்கேட்ல இருந்து எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பேட்டி? கொரோனா டைம்ல எல்லாரும் ஊருக்கு போறாங்க. அதுல ஒருத்தங்க சொல்றாங்க, சென்னை பட்டணம்ன்றது நாங்க வந்து உருவாக்கின பட்டணமா? எப்படி? நாங்க ஊர்ல இருந்து வந்து இந்த பட்டணத்தை உருவாக்கினோம். நாங்கெல்லாம் இன்னைக்கு ஊருக்கு போறோம், வருவோம் மறுபடியும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மள ஆண்டவர் இப்படிதான் கொண்டு வந்தாரு. ஆமென். ஒன்னும் இல்லாம இந்த சென்னை பட்டணத்துக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. அருமையான எங்க அப்பா பாஸ்டர் ஐயா, அவரும் சென்னை பட்டணத்துக்கு வரும்போது எப்படி 20 ரூபா 10 ரூபா சம்பளம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அவர் என்ன பண்ணிருக்காரு? இவ்வளவு ஜனங்கள் மத்தியில் அவர் ஒரு போதகரா வச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல சொந்த வீடை தருவாரு. ஆமென். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது 26ஆம் வசனம் 17 அப்போஸ்தலர் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினாராம். எப்படி? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரே இரத்தத்தினால கர்த்தர் தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்தாராம். ஆமென். அங்க ஒருத்தர் கொஞ்சம் பேர் அமெரிக்கால வச்சாரு, கொஞ்சம் பேர் இங்கிலாந்துல வச்சாரு, கொஞ்சம் பேர் இந்தியால வச்சாரு. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன பண்ணியிருக்காராம்? குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எங்கேயோ இருந்து உங்களை அழைச்சி இந்த இந்தியால, தமிழ்நாட்டில், சென்னையில், இந்த காந்தி நகர் சுற்றுப்புறத்தில் ஆண்டவர் இங்க உங்களை கொண்டு வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? ஆமென். உங்களுடைய எல்லைகளை அவர் குறித்திருக்கிறாராம். ஆமென். இந்த இடத்துல பரதேசிகளா வந்திருப்போம், ஒன்றும் இல்லாமல் வந்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடியும் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்துல நீங்க ஒரு சொந்த வீடை வாங்குவீங்க, இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க. கால் எடுத்து வைத்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் தருவார். ஷபலகரா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே ஏல் எல்லோஹே உம்மை தூதி. அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறாரு, நான் ஒன்றே இல்லாம வந்தேன். ஆமென். இன்னைக்கு 2 பரிவாரங்கள் என்னை சுற்றிலும் ஃபுல்லா ஆடு மந்தையும் மாட்டு மந்தையும் எவ்வளோ ஜனங்கள் எனக்கு கொடுத்தி ஒன்று இல்லாமல் நான் வந்தேன். என் அண்ணனை ஏமாத்திட்டு வந்தேன். ஆமென். இன்றைக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறீரே. ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒன்னை இல்லாம இந்த பட்டணத்துக்கு வந்தீங்க, ஒன்னை இல்லாம இந்த சபைக்கு வந்தீங்க, ஒன்னை இல்லாம இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து, நல்ல வீடு வாசல்களை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து உங்களை கைவிடாத தேவன். உன்னை கரம் பிடித்தவர் நான். உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போவேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வாக்கு கொடுத்து உன்னை மறுபடியும் சுமந்து ஏற்றி நடத்தி உன்னை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற தேவன் பெரியவர்.
காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். உடன்படிக்கை இழந்திட்ட யாவையும் தீரும் தந்தீர். எல்லோ ஓ ஜீசஸ் எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல்ல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே எல்லோஹே ஓ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லாரும் தேவனை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே எல்லோஹே ஜீசஸ். ஆமென். உம்முடைய அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆணிப்பா இந்த கரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அபிஷேக வல்லமை கடந்து வரட்டும். விடுவிக்கிற தேவாவியானவர் எங்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் எங்களுக்குள்ள காணப்பட்டுட்டு ஆண்டவரே. ஷபாலா கரா